இன்னைக்கு குவைத்தில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காண்போர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்று அதிகாலை 4 மணி அளவில் குவைத் மங்கா பகுதியில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தில் கீழ்த்தளத்திலிருந்து தீ பற்றி திகுதிகுன்னு மேல்புறம் வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால அந்த கட்டடத்தில் இருந்த எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபொழுது அவர்களுக்கு அந்த புகையின் மூட்டமானது மூச்சு திணறலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போதான் அந்த பில்டிங்கில் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லோருமே கீழே வந்திருக்காங்க. கீழே வரும்பொழுது கீழே அதிகமான தீயின் தாக்கம் இருந்ததுனால அந்த பில்டிங்கில் வர முடியாமல் தவிச்சிருக்காங்க. மிச்சம் இருந்த ஒரு சில பேர் அந்த பில்டிங்கில் இருந்த ஜன்னல் மற்றும் எக்ஸிட் ஃபேன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உயிர் பயத்தில் அங்கேருந்து கீழே குதிச்சு பலத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இல்லை இந்த தகவலை கேட்கும் பொழுது 43 உயிர்கள் இன்று ஒரு நாள் விடிய காலை 4 மணியிலிருந்து காப்பாற்ற ஒவ்வொருத்தவங்களும் இறந்து போனதை பார்க்கும்பொழுது கண்ணில் கண்ணீர் வருது. குவைத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு குவைத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. எங்கேயோ ஒரு வார் நடந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரு தீ விபத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம உறவுகள் இறந்து கிடக்கிறத பார்க்கும் பொழுது கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. இறந்து போன அத்தனை உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு வந்த வெளிநாட்டில் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும். தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. இது எதிர்பாராத தீ விபத்தாக இருந்தாலுமே கூட இழப்பு எல்லோருக்கும் ஒன்று தான். ஆழ்ந்த